சிவகாமி தையல் பயிற்சி முடித்து 3 வருஷம் ஆகுது இவங்க அப்படின்றவங்க. அவங்களோட டிசைன் தான் இதில் நான் போட்டிருக்கேன். அவங்க அனுப்பின வீடியோ தீபாவளிக்காக அவங்க வீட்டில் இருந்து தைச்சது. நல்ல அழகு டிசைன்லாம் தைச்சிருக்குறாங்க. நிறையா வருது அப்படின்னாங்க எனக்கு. இவங்க தனியாக கடை போடுறத விட வீட்டில் இருந்தே சம்பாதிக்கிறது பெஸ்ட்டு. ஒரு கடைன்னு பார்த்திங்கன்னா வாடகை, கரண்ட்டு பில்லு எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க. வீட்லேயே உங்களுக்கு நிறைய துணி வருதுன்னா நீங்கள் தனியாக கடை போடணுங்கிற அவசியமே இல்லை. நம்மளை தேடி கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அதுவே போதும். நீங்கள் வாடகை கொடுத்து மிச்சம் பிடிக்கிறத நீங்கள் வீட்டில் இருந்தே இந்த மாதிரி தைச்சிங்கனாலே அதுவே போதும். பயிற்சி முழுசாக முடித்தவங்க தான் இந்த அளவுக்குலாம் தைக்க முடியும். ஓரளவுக்கு வெட்ட தெரிஞ்சால் போதும், ஓரளவுக்கு தைக்க தெரிஞ்சால் போதும்னு போகிறவங்கள்ட்ட வீட்டில் இருந்தும் சரி, கடை வச்சும் சரி சம்பாதிக்க முடியாது. இவங்களாம் பயிற்சி முழுசாக என்கிட்ட முடித்தவங்க. அந்த இது எவ்வளோ அழகாக அவங்க எடுத்து அனுப்பும்போது அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்மள்ட்ட முடித்தவங்க இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க, இந்த அளவுக்கு தைரியமாக ஒரு கடை நடத்துகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் பெருமையே. சும்மா இப்போ வரவங்கெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க. டக்கு டக்குன்னு முடிக்கணுன்னா அவங்களோட ஸ்பீடு திருத்தமாக முடிச்சிங்கன்னா நான் அடுத்த ஸ்டெப்பு போவேன். நீங்கள் திருத்தமாக தைக்கலைன்னா அடுத்த ஸ்டெப்பு நான் சொல்லியே தர மாட்டேன். அதை முடிக்கிற வரைக்கும் அது அடுத்த ஸ்டெப்பே போக மாட்டேன். யாராக இருந்தாலுமே அதை என்கிட்ட ஆரம்பத்துலேருந்து பயிற்சி முடித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு 4 மாதம் கூட நீங்கள் கற்றுக்க முடியாமல் சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு திருத்தமாக தைக்கவே முடியாது. இது எவ்வளோ திருத்தமாக இருக்குது பாருங்கள். ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக 2 மாதம் ஒதுக்குனிங்கன்னா தான் இந்த மாதிரிலாம் அழகாக தைக்க முடியும். அப்படியும் ஓரளவுக்கு எனக்கு தைக்க தெரியும் அப்படின்றவங்களுக்கு தான் 1 மாதம் 1.5 மாதமாவது ஆகும். அதான் 2 மாதம், குறிப்பாக 2 மாதம் இருந்தால் தான் நீங்கள் இந்த அளவுக்கெல்லாம் தைக்க முடியும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் தைக்கும்போது புரியும். டைம் இழுக்கிறது தான் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. இன்றைக்கி முடிச்சிங்கன்னா நான் அடுத்தது நான் போயிட்டே இருப்பேன். இது இந்த அம்சவள்ளி தைச்சதும் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. அழகாக தைச்சி முடிச்சிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு சட்டையில் எவ்வளோ திருத்தமாக அழகாக தைச்சிருக்காங்க பாருங்கள். அந்த சட்டை டிசைன் அழகாக அளவு எடுத்து தைச்சது இது. ஃபஸ்ட்டு சட்டையில் எவ்வளோ திருத்தமாக இருக்குது பாருங்கள். இதுதான் சிவகாமி தையல் பயிற்சி.